சங்கீதம் 46வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் அப்பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான தேவனுடைய பிள்ளை ஆண்டுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் நமக்கு அடைக்கலமும், இரண்டாவது பலனும், மூன்றாவது ஆபத்து காலத்தில் ஏற்ற அனுகூல துணையுமாய் கர்த்தர் நமக்கு இருக்க போகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்கிற வார்த்தை ஒருவேளை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கலாம், இல்லை ருசித்தவர்களாக இருக்கலாம், இல்லை ருசித்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அவன் கோராக் என்கிற அவன் ஸ்தோத்திர துதி ஆராதனை செய்கிறவனுடைய மகனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆராதனை வீரனுடைய மகன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் அவன் ஸ்தோத்திரம் அவர் எனக்கு அனுகூலமான துணையுமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தன்னிடத்தில் அறிக்கை பண்ணினவராய் அவன் இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தில் சொல்லுகிறான், கர்த்தர் அனுகூல துணையுமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபியான தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ருசித்தவனாய் உங்கள் முன்பதாக சொல்லுகிறவனாய் நான் இருக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூல துணையுமாய் இருப்பார். அல்லேலூயா.